புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் தமிழகத்தில் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீடு கட்டுவதற்கு முன்னாடி அந்த கட்டட அனுமதி வாங்கியே ஆகணுங்க. அந்த கட்டட அனுமதி வாங்குறதுக்கான ஒரு தேதியை நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதில் 5 நாட்களுக்குள்ளார சம்பந்தப்பட்ட ஆஃபீஸர் உங்கள் அந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்து எல்லாத்தையுமே 2 நாட்களுக்குள்ள ஃபார்வர்ட் பண்ணி ஸோ எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக 24 நாள்லேருந்து 27 நாட்களுக்குள்ளாக கட்டட அனுமதிக்கான சர்டிஃபிகேட்டும் அதாவது பிளானிங் பர்மிஷன் பில்டிங் பர்மிட் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது சென்னை கார்பரேஷன் முனிசிபாலிட்டி எல்லாத்துக்குமே வந்து பொருந்துங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. 27 நாட்களுக்குள்ளாக கட்டட அனுமதி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட்டை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகளில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து ஒரு கிராம ஊராட்சிகளில் கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து கட்டட அனுமதி வாங்கியே ஆகணுங்க. ஆன்லைன் மூலமாக சுயசான்று அடிப்படையில் உடனே உங்களுக்கான கட்டட அனுமதி வந்து கிடைச்சிருது. அந்த மாதிரி கட்டட அனுமதி வாங்காத யாராச்சும் வீடு கட்டுறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட விஓ வந்து அந்த கட்டடத்தை ஸ்டாப் பண்ணி வைப்பதற்கான உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டட அனுமதி இருக்கு பாருங்க, அதில் வந்து கண்டிப்பா சொத்து வரி அந்த கட்டடத்துக்குன்னு சொத்து வரி கட்டியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்க ஒரு புதுசா வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு இபி கனெக்ஷன்ஸ் வந்து வாங்குவீங்க. அந்த இபி கனெக்ஷன் இதுக்கப்புறம் நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட சொத்து வரி நீங்க இருக்கிறதுக்கான நில வரைபடம் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு புதிய கனெக்ஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ புதுசா வீடு கட்டுறவங்க முறையா உங்களுக்கான கட்டட அனுமதியா இருக்கட்டும், சொத்து வரியா இருக்கட்டும், நில வரைபடமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே தெளிவா ப்ராப்பரா பண்ணுங்க. அப்படி இருந்தாதான் எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பொருந்தும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.